அண்மை செய்தி. நகராட்சி நிர்வாகத்துறையில் முறைகேடு என புகார் எழுந்திருந்ததாக தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நிகரார் நமது செய்தியாளர் செந்தில்குட்டி முழு விவரங்களை வழங்கலாம். உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர், சுகாதார ஆய்வாளர் உள்ளிட்ட 2538 பணியிடங்கள் நியமனங்களுக்கு 634 கோடி ரூபாய் லஞ்சமாக பெறப்பட்டுள்ளதால் இது குறித்து வழக்கு பதிவு செய்யும்படி அமலாக்கத்துறைக்கு கடிதம் அனுப்பியிருந்தது. அமலாக்கத்துறை ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தது. அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய தமிழக டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரி மதுரையை சேர்ந்த ஆதி நாராயணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இதே போல நகராட்சி நிர்வாகத்துறையில் ஒப்பந்தங்கள் ஒதுக்கீட்டில் 1020 கோடி ரூபாய் வரை ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டி வழக்கு பதிவு செய்ய கோரி அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு அனுப்பிய ஆதாரங்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யுமாறு அதிமுக எம்பி இன்பதுரையும் இதே போன்று ஒரு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். இந்த 2 மனுக்களும் தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்புல அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதத்தை டிஜிபிக்கு அனுப்பி வைத்திருப்பதாகவும் விரிவான விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. தற்போது விசாரணை நடந்து வருகிறது. விசாரணையை முடிக்க 180 நாட்கள் அவகாசம் உள்ளது என்ற ஒரு வாதத்தை தமிழக அரசு தரப்புல வைக்கப்பட்டது. மேலும் இது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை தொடர்ந்திருக்கக்கூடிய மனுதாரர் ஆதி நாராயணனுக்கு எதிராக 25 வழக்குகள் இருப்பதாகவும் அதில் 6 வழக்குகள் கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்குகள் என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. மற்றொரு நபராக இருக்கக்கூடிய இந்த வழக்கை தொடர்ந்திருக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடிய அதிமுக எம்பி இன்பதுரை அவர் அரசியல்வாதி என அரசு தலைமை வழக்கறிஞர் இந்த வழக்குல தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் அரசியல்வாதிகள் வழக்கு தொடரக்கூடாதா, மக்கள் பிரதிநிதிகள் கூட பொதுநல வழக்குகளை தாக்கல் செய்துள்ளார்கள் என்று தலைமை நீதிபதி அமர்வானது அப்போது தெரிவித்தது. தொடர்ந்து அமலாக்கத்துறை தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் டிஜிபிக்கு வெறும் தகவல் மட்டுமே அனுப்பி வைக்கவில்லை, ஆதாரங்களும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ஆரம்பகட்ட விசாரணை நடத்தாமல் நேரடியாக வழக்கு பதிவு செய்யலாம், மேல் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தி கடிதம் அனுப்பிய நிலையில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் உயர் நீதிமன்றத்தை நாடலாம் என்றும் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அப்போது டிஜிபி தரப்புலையும் வாதங்கள் வைக்கப்பட்டது. மனுதாரருக்கு அடிப்படை உரிமை இல்லை என்பதை தாக்கல் செய்யப்பட்டது. இருவரின் நம்பகத்தன்மையை ஆராய வேண்டும். எந்த வழக்கின் சோதனையில் ஆதாரங்கள் கிடைத்ததாக அமலாக்கத்துறை கூறுகிறதோ அந்த வழக்கை ரத்து செய்யப்பட்டு விட்டது என்று நீதிமன்றத்தில் டிஜிபி தரப்புல தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் டிஜிபி நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும், அவ்வாறு செயல்படாது ஏன் என டிஜிபிக்கு ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். இதையடுத்து அரசு பதில் மனுவுக்கு பதிலளிக்கும்படி மனுதாரராக இருக்கக்கூடிய ஆதி நாராயணன் தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இன்பதுரை தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கும் தமிழக டிஜிபி மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணை பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி செந்தில்குட்டி. இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சுக்கு ரெடியா? ஒரு பவுண்ட் தங்கம் 30,000க்கு கிடைக்குமா? மியூச்சுவல் ஃபண்ட்ல 30% லாபம் வருமா? ஷேர் மார்க்கெட்ல 60% லாபம் உறுதியா? இல்ல பேங்க் பிக்ஸ்ட் டெபாசிட்ல 30% லாபமா கிடைக்குமா? ஆனா 100% செக்யூரா சென்னை சிட்டி லிமிட்குள்ள பிளாட் வெறும் 1450 per square feet மட்டும்தான். இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. மேலும் விவரங்களுக்கு இப்பவே கால் பண்ணுங்க.